ஓம் புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரதம் பகுதி 32 புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. முந்தைய பதிவின் கதை சுருக்கம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதான உடன்படிக்கை எடுபடாததால் போர் செய்வதென்று முடிவெடுத்து போர் தொடங்கிற்று. முதல் நாள் போரில் கௌரவர்கள் வெற்றி பெற்றார்கள். இரண்டாம் நாள் போரில் பாண்டவர்கள் தங்களுடைய பராக்கிரமங்களை காட்டி கௌரவர்களை விரட்டி அடித்தார்கள். மூன்றாம் நாள் போரில் பீஷ்மர் மிகுந்த பராக்கிரமத்துடன் போர் புரிந்து பாண்டவ சேனையை துரத்தி அடித்தார். அர்ஜுனன் பிதாமகரான பீஷ்மர் பேரில் கொண்ட மரியாதையால் அர்ஜுனன் முழு தீரத்துடன் போரிடாததைக் கண்டு கண்ணன் கோபம் கொண்டு பீஷ்மரை நானே கொல்கிறேன் என்று சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொல்வதற்காக தேரில் நின்று இறங்கி வேகமாகச் சென்றார். அர்ஜுனன் தேரில் நின்று குதித்து கண்ணனை மறித்து, கண்ணா, இந்த செயல் தகாது, நானே பீஷ்மரை எதிர்க்கிறேன் என்று கண்ணனிடம் கெஞ்சி கண்ணனை மீண்டும் தேரில் ஏற்றினான். பிறகு அர்ஜுனன் மிகுந்த தீரத்துடன் பிதாமகர் பீஷ்மரை எதிர்த்து போராடினான். சகாதேவனுடைய பெருமைகளையும் அரவான் கதையை பற்றியும் பார்த்தோம். இன்று 4ஆம் நாள் யுத்தம். யுத்த நிகழ்ச்சிகள் தினமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அடிப்பதும் கொல்வதும் தவிர வேறு ஒன்றுமில்லை. கதையில் சுவாரஸ்யம் இருக்காது. ஆயினும் பாரத கதையில் யுத்தமே பெரும் நிகழ்ச்சி. அதை விட்டுவிட்டால் கதாபாத்திரங்களின் உணர்ச்சி வேகங்களை நாம் சரியாக உணர முடியாது. பொழுது விடிந்தவுடன் பீஷ்மர் கௌரவ சேனையை மறுபடியும் அணிவகுத்தார். துரோணர், துரியோதனன் முதலியோரால் சூழப்பட்டு நின்ற பிதாமகர் தேவர்களால் சூழப்பட்ட வஜ்ராயுதபாணியான இந்திரனைப் போல் விளங்கினார். அணிவகுக்கப்பட்ட சேனையானது மகாரதர்களும் யானைகளும் குதிரைகளும் நிறைந்து மேகமும் மின்னலும் இடி முழக்கமும் நிறைந்த மாரிகாலத்து ஆகாயம் போல் விளங்கிற்று. பிதாமகர் சேனையை முன் செல்ல கட்டளையிட்டார். வானரக்கொடி பறந்த தேரின் மேல் நின்ற அர்ஜுனன் பிதாமகருடைய காரியங்களை தூரத்தினின்று பார்த்தான். அவனும் ஆயுத்தமானான். யுத்தம் தொடங்கிற்று. அஸ்வத்தாமனும் பூரிசிரவசும் சல்லியனும் சித்திரசேனனும் சலனுடைய மகன் ஆகிய ஐவரும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். 5 யானைகளை ஒரு சிங்கம் எதிர்ப்பது போல் அவன் இந்த ஐவரையும் எதிர்த்து போர் புரிந்தான். பலர் சூழ்ந்து கொண்டு தன் குமாரரை தாக்குவதை பார்த்த அர்ஜுனன் கோபம் கொண்டு சிம்மநாதம் செய்து மகனுக்கு உதவியாக வந்து சேர்ந்தான். போரின் வேகம் மேலும் அதிகரித்தது. திருஷ்டுத்யும்னன் பெரியதொரு படையுடன் வந்து சேர்ந்தான். சலனுடைய மகன் கொல்லப்பட்டபடியால் சலனும் சல்லியனும் திருஷ்டுத்யும்னனை பலமாக தாக்கினர். திருஷ்டுத்யும்னனுடைய வில்லை சல்லியன் ஒரு கூரிய பாணத்தை வீசி அறுத்தான். இதை கண்ட அபிமன்யு சல்லியன் மேல் அம்புகளை பொழிந்தான். அபிமன்யுவின் கோபத்தை பார்த்து சல்லியனுக்கு அபாயம் வந்தது என்று துரியோதனுடைய தம்பிகளும் வந்து சல்லியனை சூழ்ந்து காத்தார்கள். அச்சமயம் பீமசேனனும் வந்து சேர்ந்து விட்டான். பீமன் கதாயுதத்தை கையில் எடுத்தான். அப்போது தன் தம்பிகள் நடுங்குவதைக் கண்ட துரியோதனன் பெரியதொரு யானைப்படையை பீமன் மேல் செலுத்தினான். யானையை கண்டதும் பீமன் ரதத்தினின்று இறங்கி கையில் இரும்பு கதையை எடுத்துக்கொண்டு அந்த மிருகங்களை தாக்கினான். அவை வெகுண்டு ஒன்றை ஒன்று தாக்க ஆரம்பித்தன. பாண்டவ சேனை வீரர்கள் அந்த சமயத்தை உபயோகித்து யானைகள் மீது சரங்களை பொழிந்து அவற்றை இன்னும் வெறிகொள்ளச் செய்து விட்டார்கள். பீமன் யானை கூட்டத்தில் பிரவேசித்து அவைகளை வெட்டி கொன்றது. பூர்வத்தில் இந்திரன் மலைகளை பிளந்து வீழ்த்திய காட்சியை காட்டிற்று.
அந்த மிருகங்கள் பெருங்கணக்கில் மாண்டு வீழ்ந்து அந்த யுத்தகலத்தில் பர்வதங்கள் போல் கிடந்தன. எஞ்சி தப்பின யானைகளும் இங்கும் அங்கும் ஓடி கௌரவ படையை நாசம் செய்தன. பிறகு துரியோதனுடைய கட்டளைப்படி எல்லா படைகளும் பீமனை எதிர்த்தன. அவனோ அசைவற்று மேருவை போல் காட்சி தந்தான். அச்சமயம் பாண்டவ சைன்யத்தில் முக்கியமான வீரர்கள் அவனுக்கு சகாயமாக வந்து சேர்ந்தார்கள். துரியோதனன் எய்த பல பானங்கள் பீமசேனுடைய மார்பில் தைத்து துன்பப்படுத்தின. பீமசேனன் மறுபடியும் தேரில் மேல் ஏறி தன் சாரதியான விசோகனை பார்த்து, விசோகனே, இந்த யுத்தகலத்தில் இப்போது என் முன்பாக திருதராஷ்டிர புத்திரர்கள் இவ்வளவு பேரும் வந்து நிற்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. என்னுடைய ஆசையான பழங்கள் மரத்தில் தோன்றியவாறு இவர்கள் இன்று என் கையில் சிக்கினார்கள். குதிரையை சரியாக இழுத்து பிடித்து நடத்து, இவர்களை நான் யமாலயம் அனுப்பப் போகிறேன் என்றான். இவ்வாறு சொல்லிவிட்டு வில்லை வளைத்து துரியோதனன் மேல் பல அம்புகள் செலுத்தினான். துரியோதனனுக்கு கவசம் இல்லையேல் மடிந்திருப்பான். அன்று பீமன் துரியோதனுடைய தம்பிகள் எண்மரை வதம் செய்தான். துரியோதனனும் பல பானங்களை பீமன் பேரில் செலுத்தினான். பீமன் பிடித்திருந்த வில்லை துரியோதனன் ஒரு அம்பை செலுத்தி ஒடித்தான். உடனே பீமன் மற்றொரு வில்லை எடுத்து அதில் கத்தியை போன்ற அம்பை தொடுத்து துரியோதனுடைய வில் அறுபட்டு கீழே விழுமாறு செய்தான். துரியோதனனும் மற்றொரு வில்லை எடுத்து கோபமாக ஒரு பானத்தை எடுத்து நன்றாக குறிபார்த்து பீமனின் நடுமார்பில் அடித்தான். அதன் வேகத்தால் பீமன் மூர்ச்சையடைந்து உட்கார்ந்தான். அதை பார்த்த பாண்டவ வீரர்களான அபிமன்யு முதலானவர்கள் துரியோதனன் மேல் சரமாரி பொழிந்தார்கள். தகப்பனாரின் நிலைமையை கண்டு கடோத்கஜனுக்கு கோபம் மேலிட்டு பெரும்போர் துவங்கினான். அந்த போரை கௌரவ படையினரால் தாங்க முடியவில்லை. அதை பார்த்த பீஷ்மர், இந்த அரக்கனோடு நான் யுத்தம் செய்ய முடியாது, நம்முடைய சேனை களைத்து போயிருக்கிறது, அஸ்தமன காலமும் ஆரம்பமாயிற்று, அரக்கனுக்கோ இருட்டே பலம் தரும், நாளைய தினம் பார்ப்போம் என்று துரோணருக்கு சொல்லிவிட்டு சேனையை திருப்பினார். துரியோதனன் தன் சகோதரர்களில் பலர் இழந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டு கண்களில் நீர் ததும்ப பாசறையில் உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திக்கலானான். இந்த போரின் ஆரம்பத்தில் திருதராஷ்டிரன் வியாசரிடம் ஒரு வரம் கேட்பார். அது என்னவென்றால், நான் கண்களற்றவன், அதனால் நடக்கக்கூடிய போரை நேரிலிருந்து காண சக்திகளற்றவன். அதனால் சஞ்சயனுக்கு தூரதிருஷ்டியை கொடுத்து அவன் போரின் நிலைமையை கண்டு எனக்கு சொல்ல வேண்டும் என்று வரம் கேட்டிருப்பார். அதை கொடுத்ததால் சஞ்சயன் அரண்மனையிலிருந்து திருதராஷ்டிரனுக்கு போரில் நடக்கும் நிகழ்ச்சிகளை தன் கண்களால் பார்த்து சொல்வதாக கதை இருக்கும். இப்போது திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்கிறார். போரில் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சஞ்சயன் அவ்வப்போது சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன், அப்பா சஞ்சயா, என்னை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்று எப்போதும் சொல்லி வருகிறாயே, எனக்கு மிகவும் துக்கம் உண்டாகிறது. எந்த உபாயம் செய்து நம்மவர்கள் ஜெயிக்கப் போகிறார்கள்? எனக்கு தாங்க முடியாத பயமாக இருக்கிறதே. முயற்சியை காட்டிலும் விதியே பெரியது போலிருக்கிறதே என்றான். அதை கேட்ட சஞ்சயன், அரசே, இந்த அநியாயம் உம்முடைய காரியமே அல்லவா? மனக்கலக்கமடையாமல் உறுதியான மனதுடன் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும். விதுரனுடைய வாக்கியங்கள் நிச்சயமாகி வருகின்றன என்று திருதராஷ்டிர மகாராஜன் சொல்லிக்கொண்டு பெரும் துயரத்தில் மூழ்கினான். அடுத்த தலைப்பு 5ஆம் நாள் யுத்தம். யுத்தகலத்தில் அவ்வப்போது நடைபெற்றவையெல்லாம் சஞ்சயன் கண்ணில்லாத கிழ அரசனுக்கு சொல்லி வரும்போது துக்கத்தை தாங்க முடியாமல் பிரலாய்ப்பினான், அதாவது புலம்பினான். கைகளால் நீந்தி ஒருவன் கடலை தாண்டி அக்கரையை அடைய முடியாதது போல் இந்த பெருந்துக்கத்திலிருந்து விடுதலையை நான் காணப்போவதில்லை. என் புத்திரர்கள் அனைவரையும் பீமன் கொல்லப்போகிறான். அவர்களை காப்பாற்றக்கூடிய வீரன் நம்முடைய சேனையில் யாரும் இருப்பதாக நான் எண்ணவில்லை.
யுத்தத்தில் நம்முடைய சேனை பயந்து ஓடியதை பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் சும்மா பார்த்து கொண்டிருந்தார்களா? அவர்கள் என் மக்களுக்கு என்ன உதவி எப்போது செய்யப் போவதாக எண்ணி இருக்கிறார்கள்? என் புத்திரர்கள் எவ்வாறு மிஞ்சப் போகிறார்கள் என்று சொல்லி கிழவன் அழுதான். அரசனே, சாவதானமாக இருக்க வேண்டும். பாண்டவர்கள் தர்ம மார்க்கத்தில் செல்கிறார்கள். ஆனபடியால் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள். உம்முடைய புத்திரர்கள் வீரர்களாயினும் கெட்ட எண்ணமுடையவர்கள் ஆனபடியால் க்ஷீணத்தை அடைகிறார்கள். அவர்கள் பாண்டவர்களுக்கு அநேக அபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த செயல்களின் பலனை இப்போது அனுபவிக்கிறார்கள். பாண்டவர்கள் மந்திரமாவது மாயமாவது ஒன்றும் செய்யவில்லை. சத்திரியர்கள் யுத்தம் செய்கிற முறையில்தான் செய்து வருகிறார்கள். நியாய வழியில் சென்றபடியால் பலன் பெற்றிருக்கிறார்கள். மித்திரர்கள் சொன்னதை நீர் கேட்கவில்லை. விதுரரும் பீஷ்மரும் நானும் தடுத்தபோது உம்முடைய வழியிலேயே சென்றீர். நோயாளி மருந்தை சாப்பிட மாட்டேன் என்று மூர்க்கமாக நடந்து கொள்வதைப் போல் நீர் மகனுடைய அபிப்பிராயத்துக்கென இணங்கி குலத்துக்கு பத்தியமான சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது தவிக்கிறீர். துரியோதனனும் 4ஆம் நாள் இரவில் உம்மை போலவே பீஷ்மரை கேட்டான். அவர் சொன்னதை கேளும் என்று கதையை சொல்ல ஆரம்பித்தான் சஞ்சயன். 4ஆம் நாள் யுத்தம் முடிந்தபின் இரவில் பிதாமகரிடம் தனியாக சென்று துரியோதனன், நீரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் கிருதவர்மாவும் சுதர்சனனும் பூரிசிரவசும் விகர்ணனும் பகத்தனும் யமனுக்கு பயந்தவர்கள் அல்லவென்று உலகத்துக்கெல்லாம் தெரியும். உங்களுடைய வல்லமைக்கு வரம்பே இல்லை என்பதில் சந்தேகமில்லை. பாண்டவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களில் ஒருவரை வெல்ல முடியாது. இப்படி இருந்தும் குந்தி புத்திரர் நம்மை தினமும் தோற்கடித்து வருவதன் ரகசியம் என்ன என்று வணக்கமாக கேட்டான். பீஷ்மர் சொன்னார், ராஜனே, நான் சொல்வதை கேள். பல விதத்தில் உனக்கு நான் இதை சொன்னேன். நீ பெரியோர் சொன்னதை செய்யவில்லை. பாண்டவர்களிடம் சமாதானமாக போவதே நலம். அவ்வாறு செய்வது உனக்கும் உலகத்துக்கும் நல்லது. ஒரே குலத்தை சேர்ந்த நீங்கள் இந்த ராஜ்யத்தை சுகமாக அனுபவிக்கலாம். இவ்வாறு நான் உனக்கு முன்னமே சொன்னதை நீ கேட்கவில்லை. பாண்டவர்களை அவமதித்தாய், அதன் பலனை அடைகிறாய். கிருஷ்ணனாலே காக்கப்பட்டிருக்கும் பாண்டவர்கள் வெற்றி அடைவதில் சந்தேகமில்லை. இப்போதும் சமாதானமாக போகலாம். பலசாலியான சகோதரர்களை சிநேகிதம் செய்து கொண்டு பூமியை அனுபவிக்கலாம். நரநாராயணர்களாகிய தனஞ்சயனையும் கிருஷ்ணனையும் அவமதித்தாயானால் நீ நாசமடைவாய் என்றார். துரியோதனன் விடைபெற்று கொண்டு தன் இருப்பிடம் சென்று படுக்கையில் படுத்தான். ஆனால் தூக்கம் வரவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தவுடன் மறுபடியும் 2 படைகளும் யுத்தத்துக்கு நின்றன. பீஷ்மர் கௌரவ சேனையை பலமாக வியூகப்படுத்தினார். பாண்டவ சேனையும் யுதிஷ்டரனால் நன்றாக வியூகப்படுத்தப்பட்டிருந்தது. பீமசேனன் வழக்கம்போல் முன்னிலையில் நின்றான். சிகண்டியும் துர்ச்சுத்யும்மனும் சாத்யகியும் அடுத்தடுத்தாற்போல் சேனையை காத்து நின்றார்கள். மற்ற வீரர்கள் அதற்கு பின்புறமாக நின்றார்கள். அனைவருக்கும் பின் தர்மபுத்திரன் நகுல சகாதேவர்களும் நின்றார்கள். பீஷ்மர் வில்லை வளைத்து அஸ்திரங்களை விட ஆரம்பித்தார். வெகு சீக்கிரம் பாண்டவ சேனை கவலையடையச் செய்தார். சேனை சிதறுவதை பார்த்த தனஞ்சயன் பீஷ்மரை பல அம்புகளால் துன்புறுத்தினான். துரியோதனன் தன் வழக்கம்போல் துரோணரிடம் சென்று தாக்கி பேசி கோபமூட்டினான். அவர், மூர்கனே, பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை அறியாமல் நீ பேசுகிறாய். ஆயினும் என்னால் வஞ்சனை இல்லை என்று சொல்லி பாண்டவ சேனையை பலமாக தாக்கினார். சாத்யகிக்கும் துரோணருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. சாத்யகி துரோணனுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் இருப்பதைக் கண்டு பீமசேனன் துரோணரை தாக்கினான். அதன் மேல் யுத்தம் இன்னும் அதிவேகம் கொண்டது. துரோணரும் பீஷ்மரும் சல்லியனும் சேர்ந்து பீமனை எதிர்த்தார்கள். அச்சமயம் சிகண்டி பீஷ்மர் பேரிலும் துரோணர் பேரிலும் அம்பு மாறி பொழிந்தான். சிகண்டி நுழைந்ததும் பீஷ்மர் விலகிச் சென்றார். சிகண்டி ஆண் பிறப்பல்ல என்றும் பெண்ணாக பிறந்து வளர்ந்தவள் என்றும் சத்திரியனுக்கு பெண்ணோடு போர் புரிவது அதர்மம் என்றும் பீஷ்மருடைய கொள்கை. இதுவே கடைசியில் பிதாமகருடைய மரணத்துக்கு காரணமாகும் என்று விதிக்கப்பட்டிருந்தது. பீஷ்மர் விலகியதை பார்த்து துரோணர் சிகண்டியை எதிர்த்தார்.
மகாரதனான சிகண்டியால் துரோணருடைய எதிர்ப்பை தாங்க முடியவில்லை. எனவே பின் திரும்பினான். முற்பகல் முழுவதும் கோரமான சங்குல யுத்தம் நடந்தன. சேனை முழுவதும் கைகலந்து இரு பக்கத்திலும் வரம்பற்ற கொலை நடந்தது. பிற்பகலில் துரியோதனன் சாத்யகியை எதிர்க்க பெரும் படையை அனுப்பினான். சாத்யகி அந்த படையை முற்றிலும் நாசம் செய்துவிட்டு பூரிசிரவசை தேடி எதிர்த்தான். அவனோ மகா பராக்கிரமசாலி. சாத்யகியின் படையை தாக்கி அவர்கள் அனைவரும் புறங்காட்டி ஓட்டம் பிடிக்கச் செய்தான். சாத்யகி ஒருவனே நின்றான். சாத்யகியின் நிலைமையை பார்த்து அவனுடைய 10 குமாரர்களும் வந்து பூரிசிரவசை தாக்கினார்கள். ஒன்று கூடி வந்த அந்த 10 வீரர்களையும் பூரிசிரவசு ஒருவனே எதிர்த்து போர் புரிந்தான். 10 பேரும் அவனை சூழ்ந்து கொண்டு சரமாரி பொழிந்தார்கள். அவன் அவர்களுடைய விற்களை தன் அம்புகளால் சேதித்து அவர்கள் பதின்மரை யமாலயம் அனுப்பினான். சாத்யகின் 10 குமாரர்களும் இடிவிழுந்த மரங்களைப் போல் யுத்தகலத்தில் வீழ்ந்தார்கள். தன் புத்திரர்கள் கொண்டு வீழ்த்தப்பட்டதை கண்ட சாத்யகி சோகமும் கோபமும் மேலிட்டு பூரிசிரவசின் மேல் பாய்ந்தான். இருவருடைய ரதங்களும் உடைந்து நாசமாயின. அதன் பின் கத்தியும் கேடையுமாக தரையில் நின்று இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்தார்கள். அந்த சமயம் பீமசேனன் அவனிடம் வந்து சாத்யகியின் முன்னின்று யுத்தத்தை தடுத்து அவனை தன் தேரில் ஏற்றி கொண்டு போய்விட்டான். கத்தி சண்டையில் யாரும் பூரிசிரவசை ஜெயிக்க முடியாது என்று பீமனுக்கு தெரியும். ஆகையால் இவ்வாறு சாத்யகியை தடுத்தான். அன்று மாலை 1000 கணக்கில் வீரர்கள் அர்ஜுனனால் வதம் செய்யப்பட்டார்கள். பார்த்தனை எதிர்த்து கொல்லுவதற்காக துரியோதனன் அனுப்பிய படை வீரர்கள் அவ்வளவு பேரும் நெருப்பில் பூச்சிகள் விழுந்து சாவதை போல் மாண்டார்கள். படைகளில் சேனையில் இருந்த அரசர்கள் தனஞ்சயனை சூழ்ந்து கொண்டு ஜெயகோஷம் செய்தார்கள். அச்சமயம் சூரியன் மறைந்தான். பீஷ்மரின் கட்டளைப்படி களைப்புற்ற குதிரைகளும் யானைகளுமாக எல்லோரும் யுத்த பூமியை விட்டு சென்றார்கள். 5ஆம் நாள் யுத்தம் முடிந்தது. அடுத்த தலைப்பு 6ஆம் நாள் யுத்தம். யுதிஷ்டரன் கட்டளைப்படி அடுத்த நாள் திருஷ்டுத்யும்னால் பாண்டவ சேனை மகர வியூகமாக அணிவகுத்தார்கள். கௌரவப்படை கிரௌஞ்ச யூகத்தில் அமைக்கப்பட்டு நின்றது. சேனா வியூகங்களுக்கு பட்சி பிராணிகளின் பெயர்களை கொடுத்து வந்தார்கள். தேக பயிற்சி முறையில் செய்து வரும் ஆசனங்களுக்கும் இவ்வாறு பிராணிகளின் பெயரை வைத்து சொல்வது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். படையின் அணிவகுப்புக்கு அவ்வாறே பெயர்களை கொடுத்து வந்தார்கள். படையின் பரப்பமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த படைப்பகுதிகள் எந்தெந்த இடத்தில் நின்று யார் யார் எந்த ஸ்தானங்களில் தலைமை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் நிச்சயித்து காப்புக்கும் தாக்குதலுக்கும் ஒழுங்காக ஏற்பாடுகள் செய்து வருவதற்கு பெயர் வியூகம். வியூகத்தின் வெளித்தோற்றத்தில் மீன், பருந்து முதலிய பிராணிகளின் தேகத்துக்கு ஒப்புமை கண்டு பெயரிட்டார்கள். அக்காலத்து சாஸ்திரத்தில் பல வியூகங்கள் கண்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் பாரத போரில் அன்று எந்த நோக்கத்துக்காக விசேஷமான காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும், எந்த போரின் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதையெல்லாம் உத்தேசித்து அதற்கு தக்கவாறு வியூக ஏற்பாடுகளை சேனாதிபதிகள் நிச்சயித்து வந்தார்கள். 6வது நாள் யுத்தத்தில் காலையிலேயே ஆள் சேதம் பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது. துரோணருடைய சாரதி கொல்லப்பட்டான். சாரதியற்ற தேரை துரோணர் தாமே கடிவாளம் பிடித்து நடத்தி பஞ்சு குவியலை நெருப்பு எரிப்பது போல் பாண்டவ சேனையை நாசம் செய்தார். சீக்கிரத்திலே 2 வியூகங்களும் உடைந்து போயின. அதன் மேல் 2 பக்கத்து சேனைகளும் வரம்பின்றி கைகலந்து கோரமான போர் புரிந்தன. இரத்தம் பெருகிற்று. களம் முழுவதும் உயிர் நீத்த படை வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் உடைந்த தேர்களுமாக குவிந்தன. பீமசேனன் பகைவர்களின் சேனைக்குள் புகுந்து துரியோதனனுடைய சகோதரர்களை கண்டுபிடித்து வீழ்த்த வேண்டுமென்று தேடிச் சென்றான். அவர்களும் வெகு சீக்கிரமே அவனை சூழ்ந்து கொண்டார்கள். துச்சாதனன், துர்விசகன், துர்மதன், ஜயன், ஜப்தசேனன், விகர்ணன், சந்திரசேனன், சுதர்சனன், சாருசித்ரன், கவர்மன், துஷ்கர்ணன் முதலிய பலர் பீமசேனனை சுற்றி கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள். பயம் என்பது என்னவென்பதே அறியாத வாயுபுத்திரன் அவ்வளவு பகைவர்களையும் ஒரே சமயத்தில் நின்று எதிர்த்தான். உயிரோடு அவர்களை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை.
அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்பது பீமனுடைய ஆசை. போர் உக்கிரமாக நடந்தது. தேவாசுர யுத்தம் போல இருந்தது. திடீரென்ற பாண்டுபுத்திரன் பொறுமை இழந்து தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சாரதியே, நீ இங்கேயே நில், நான் முன் சென்று இந்த திருதராஷ்டிர குமாரர்கள் அனைவரையும் கொன்று முடித்துவிட்டு வருகிறேன், அதுவரையில் நீ இவ்விடத்திலேயே இரு என்று சாரதி விசோகனுக்கு சொல்லிவிட்டு பகைவர்களின் கூட்டத்துள் நுழைந்தான். குதிரைகளையும் குதிரைக்காரர்களையும் தேர்களையும் நாசமாக்கி கொண்டு கால தண்டத்தை எடுத்து வந்த அந்தகனை போல் பீமன் கௌரவ சேனைக்குள் புகுந்து திருதராஷ்டிர மக்கள் நின்றிருந்த இடம் சென்றான். தேரேறிய பீமன் பகைவர்கள் படைக்குள் மறைந்ததை பார்த்த திருஷ்டுத்யும்னன் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்றான். அவனுடைய தேரை கண்டுபிடித்து பார்க்கையில் சாரதி மட்டும் இருந்து கொண்டு பீமன் இல்லாததை கண்டான். திகைத்து போய் கண்களில் நீர் ததும்ப சாரதியை பார்த்து, விசோகா, எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமான பீமன் எங்கே என்று கேட்டான். துருபத குமாரனை வணங்கி விசோகன், பாண்டு புத்திரன் என்னை இங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு திருதராஷ்டிர புத்திரர்கள் தேரில் ஒன்று கூடி நின்று சேனா சமுத்திரத்துக்குள் கதை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக நுழைந்து மறைந்தான் என்றான். இதை கேட்டு பீமசேனனை அனைவரும் சேர்ந்து கொன்றே விடுவார்கள் என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்ட திருஷ்டுத்யும்னன் பகைவர்கள் சேனைக்குள் புகுந்தான். பீமனுடைய கதாயுதத்துக்கு இரையாகி அடிபட்டு கிடந்த யானைகளை கொண்ட யுத்தகலத்தில் வழியில் பார்த்து கொண்டே சென்றான். பகைவர்களுக்கு இடையில் பீமனை கண்டான். 4 பக்கங்களிலும் ரதம் ஏறி எதிர்க்கும் பகைவர்களால் சூழப்பட்டு கோப அக்னியை கக்கிக் கொண்டு கையில் கதாயுதம் பிடித்தவனாக பீமன் நின்றான். திருஷ்டுத்யும்னன் அவனை தழுவி தன் தேரில் ஏற்றிக்கொண்டு அவன் உடலில் பதிந்திருந்த அம்புகளையெல்லாம் எடுத்தான். அப்போது துரியோதனன் கட்டளையின் பேரில் பல வீரர்கள் ஒன்று சேர்ந்து துருபதன் மகனையும் பீமனையும் தாக்கினார்கள். அவர்களை கொல்லுங்கள், அவர்கள் யுத்தம் கோராமல் இருக்கவே அவர்களை தாக்குங்கள் என்று துரியோதனன் கட்டளையிட்டான். அவ்வாறே யுத்தத்துக்கு அழைக்காத பீமனையும் திருஷ்டுத்யும்னனையும் அவர்கள் தாக்கினார்கள். அப்போது திருஷ்டுத்யும்னன் துரோணரிடம் கற்ற ஒரு இரகசிய அஸ்திரத்தை விட்டு எதிரிகளை பிரக்ஞை இழக்கச் செய்தான். அச்சமயம் துரியோதனன் வந்து மோகாஸ்திரத்துக்கு மாற்றான வேறொரு அஸ்திரத்தை பிரயோகம் செய்து கௌரவ வீரர்களை பிரதிஜை பெற செய்து உற்சாகப்படுத்தி திருஷ்டுத்யும்னனை தாக்கினான். இதற்குள் யுதிஷ்டர் அபிமன்யுவின் தலைமையில் 12 ரத வீரர்களுடன் படையை அமைத்து இடத்துக்கு அனுப்பினார். சுபத்திரையின் வீரகுமாரன் அபிமன்யு படையுடன் வந்ததை பார்த்து திருஷ்டுத்யும்னன் மிகுந்த சந்தோஷமடைந்து போரை நடத்தினான். பீமனும் அதற்குள் தண்ணீர் குடித்து இளைப்பாரி கேகேயராஜனுடைய தேரில் ஏறி யுத்தத்தில் கலந்து கொண்டான். ஆனால் துரோணருடைய பராக்கிரமம் அன்று வெகு உக்கிரமாக இருந்தது. திருஷ்டுத்யும்னனுடைய சாரதியையும் குதிரைகளையும் கொன்று அவனுடைய தேரை உடைத்து விட்டார். தேரிழந்த துருபத குமாரன் உடனே அபிமன்யுனுடைய தேரில் ஏறி யுத்தத்தை நடத்தினான். பாண்டவர்களுடைய சேனை நிலையிழந்து நடுக்கமுற்றது. துரோணரை கௌரவ வீரர்கள் மிகவும் பாராட்டினார்கள். அதன் மேல் கோரமான சங்குல யுத்தம் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்களும் படையாட்களும் மாண்டார்கள். துரியோதனன் பீமனை நேரே சந்தித்தான். இருவருக்குள்ளும் பகையை முதலில் பேசி வெளிப்படுத்திய பிறகு போர் தொடங்கிற்று. தேர்களில் நின்று இருவரும் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கினார்கள். துரியோதனன் பலமாக அடிபட்டு மூர்ச்சையடைந்து விட்டான். அதன் பேரில் கிருபர் அவனை சாமர்த்தியமாக தன் தேரில் ஏற்றிக்கொண்டு காப்பாற்றினார். பீஷ்மரும் அச்சமயம் வந்துவிட்டார். அவ்விடத்தில் நடந்த யுத்தத்தை தாமே நடத்தி பாண்டவர்கள் படையை துரத்தி அடித்தார். சூரியன் சிவந்து அஸ்தமிக்கும் சமயமாக இருந்தது. ஒரு முகூர்த்தம் மகா பயங்கர போர் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். அதன் பிறகு போர் நிறுத்தப்பட்டது. திருஷ்டுத்யும்னனும் பீமனும் உயிருடன் திரும்பியது தர்மபுத்திரனுக்கு அளவற்ற சந்தோஷம் தந்தது. இத்துடன் 6ஆம் நாள் யுத்தம் முடிந்தது. 7ஆம் நாள் யுத்தத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.